நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த எக்ஸல் ஃபெர்டிலைசருக்கும் பனானா பீல் ஃபெர்டிலைசருக்கும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரோஜா செடி சூப்பராக வளருது, நிறைய துளிர் விட்டு நல்லா மொட்டு வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே ஈக்குவலாக நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஃபெர்டிலைசரும் சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஆர்கானிக் வெஜ் போன் மீல் ஃபெர்டிலைசர் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்துருந்தது எல்லாமே செடிக்கு தேவையான ஃபெர்டிலைசர் தான் நம்ம கொடுத்துருந்தீங்க. ஸோ நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதுலேயும் வளர்ச்சி ஏற்படாதவங்க, அப்படியே ஸ்டாப்பாவே இருக்கு growth அப்படின்ற நினைக்கிறவங்க இந்த ஃபெர்டிலைசரையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதனாலனா இந்த ஃபெர்டிலைசர் ரூட்டை நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு செடி ஃபாஸ்டான growth-ஆ கொடுக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் நாலே இன்கிரீடியன்ட் தான். ஸோ பொட்டேட்டோ நல்லா தோலை துருவிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு மண்ணு காஞ்சிருக்கும் போது ஈவினிங் டைம்ல கொடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு வாங்க. 1/2 ஸ்பூன் வரைக்கும் சூப்பரான ரிசல்ட்ஸா கிடைக்கும். ஏன்னா இதுல நமக்கு வேற நல்லா கனமான வேற நல்லா வளர வச்சு நமக்கு வர துளிர்ல இருக்கிற தண்டு நல்லா கனமான தண்டா வளர வச்சு இருக்கிற துளிர் எல்லாத்துலயுமே மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கூடவே இது யூஸ் பண்ணுறதுனால ரூட்டில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வர துளிரில் நிறைய பேர் கருகி போகுது, பெஸ்ட் அட்டாக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்ப்ரே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் போடுறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்ப்ரேவாக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.